ஓட்டு போடும்போது தேர்தலில் ஓட்டு போடும்போது வந்து நம்ம நம்ம வந்து கொள்கையை வந்து நம்ம ஜெயிக்கணும். நம்ம கொள்கையோடு யார் நிற்கிறாங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். நம்ம கொள்கையோடு எந்த எந்த கட்சி பொருந்தி நிற்கிறதோ, எந்த கட்சியின் கொள்கை நமது கொள்கையோடு பொருந்தி நிற்கிறதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். அந்த கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ, ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி அந்த கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். அதை விட்டுட்டு எந்த கட்சி ஜெயிக்கும்னு பார்த்துட்டு அந்த கட்சிக்கு போய் நம்ம ஓட்டு போடுறோன்னு வைங்க, நம்ம கொள்கையெல்லாம் விட்டுட்டு எந்த கட்சி ஜெயிக்கும் அந்த கட்சிக்கு நம்ம போய் ஓட்டு போடுறோன்னா அந்த இடத்துல அந்த கட்சி ஜெயிக்குதுன்னே வச்சுக்கோங்க. அப்போ நம்முடைய கொள்கை தோற்று போகுது. அந்த ஜெயிக்கிற கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறோம், இந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் அந்த கட்சி நம்ம கொள்கைக்கு முரணாக இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு வந்துடுறது. ஓட்டு போட்டு வரும்போது அங்கே வந்து அந்த கட்சி ஜெயித்தாலும் நம்முடைய கொள்கை அங்கே தோற்று போயிடுது. ஏன்னா நம்ம கொள்கைக்கு முரணான ஒரு கட்சி தான் ஒரு பெரிய கட்சியாக இருக்குது. அது ஜெயிக்கும்னு நினச்சிக்கிட்டு ஜெயிக்கிற கட்சிக்கே நம்ம ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து நம்ம கொள்கையோடு பொருந்துகிற கட்சிக்கு நம்ம ஓட்டு போடாமல் ஏதோ ஒரு கட்சி பெரிய கட்சி அது ஜெயிக்குதுன்னு நினச்சிட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு அதை ஜெயிக்க வச்சிடுறோம். அந்த கட்சி ஜெயித்தாலும் நம்ம கொள்கை அங்கே தோற்று போச்சு. ஏன்னா நம்ம கொள்கையோடு பொருந்துகிற கட்சி வேற ஒரு கட்சி, அது ஒரு சின்ன கட்சி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்சியாக பார்த்து ஜெயிக்கிற கட்சியாக பார்த்து இந்த கட்சி தான் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு நம்ம கொள்கையை தோக்கடிச்சிட்டு நமக்கு கொள்கைக்கு முரணான அந்த கட்சி தான் அந்த பெரிய கட்சி, அதை ஜெயிக்க வச்சுக்கிறோம். அப்போ நமக்கு கொள்கைக்கு முரணான ஒரு கொள்கையோடு உள்ள அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறது மூலமாக நமது கொள்கைக்கு எதிரான ஒரு கொள்கையை நாம் ஜெயிக்க வைக்கிறோன்னு அர்த்தம். நமது கொள்கைக்கு எதிரான ஒரு கொள்கையை நாம் ஜெயிக்க வைக்கிறோம். நமது கொள்கை தான் நான் யார் அப்படின்னா என்னுடைய கொள்கை தான் நான் யார் அப்படின்னா என்னுடைய கொள்கை தான் அது நான் அப்படின்னா. அப்போது நான் என்ன தோக்கடிச்சிட்டு எனது கொள்கைக்கு எனக்கு யார் விரோதி, என்னுடைய கொள்கைக்கு யார் விரோதியோ அவங்க தான் எனது விரோதி, அவங்கள போய் நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நான் துரோகின்னு அர்த்தம். எனது கொள்கைக்கு முரணான ஒரு பெரிய கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன். ஏன்னா அது ஜெயிக்கும், நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனது கொள்கைக்கு முரணான ஒரு பெரிய கட்சி இதுதான் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு அங்கே போய் ஓட்டை போட்டுடுறோம். அந்த கட்சி ஜெயித்தாலும் அங்கே நான் தோற்று போயிடுறேன். ஏன்னா என்னுடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கைக்கு முரணான கட்சி தான் அந்த பெரிய கட்சி. அதனால் ஓட்டு போடும்போது எப்போவுமே நம்ம கொள்கைக்கு பொருந்துகிற கட்சியாக பார்த்து ஓட்டு போடணும். அந்த கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ, அந்த கட்சி தோற்றாலும் நாம் ஜெயிக்கிறோம். ஏன்னா நம்ம கொள்கைக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். அப்போ நம்ம கொள்கைக்கு பொருத்தமான ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவதன் மூலம் அது சிறிய கட்சியாக இருந்தாலும் சரி, அது தோற்று போனாலும் சரி, அங்கே நாம் ஜெயிக்கிறோம். ஏன்னா நம்ம கொள்கையோடு பொருந்துகிற ஒரு கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். அப்போ அங்கே நம்ம கொள்கை ஜெயிச்சிருச்சு. அந்த கட்சி தோற்று போனாலும் அங்கே நம்ம கொள்கை ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் கொள்கைக்கு முரணான ஒரு பெரிய கட்சிக்கு ஓட்டு போட்டு அந்த கட்சி ஜெயிக்கிற கட்சி, நம்ம ஓட்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவதன் மூலம் அந்த ஜெயிக்கிற கட்சி பெரிய கட்சி அது ஜெயித்தாலும் அங்கே அது உங்கள் கொள்கைக்கு முரணான கட்சி என்பதால் அங்கே உங்கள் கொள்கை தோற்று விடுகிறது. அந்த உங்கள் கொள்கை தான் நீங்கள் யாருன்னா உங்கள் கொள்கை தான் நீங்கள். அப்போ நீங்கள் தோற்று போகிறீங்க. உங்களை தோக்கடிச்சு தான் நீங்கள் இன்னொருத்தரை ஜெயிக்க வைக்கிறீங்க. அதனால் அந்த மாதிரி எப்போவுமே ஓட்டு போடக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு, உங்கள் கொள்கையோடு பொருந்துகிற ஒரு கட்சிக்கு, அது சின்ன கட்சியாக இருந்தாலும் சரி தோற்று போனாலும் சரி, அதை வந்து அங்கே ஓட்டு போடணும். அப்போ அது நீங்கள் தோற்றாலும் சரி, அந்த கட்சி தோற்றாலும் சரி, அங்கே நீங்கள் உங்கள் கொள்கையை ஜெயிக்க வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம்.